யாப்பேசை குறித்து வேதத்தில் வாசித்தால் அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆனால் அவனுடைய தாயாரை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவனை மிகுந்த துக்கத்தோடே அந்த தாயார் பெற்றாள். யாப்பேஸ் ஒரு ஜோமன்னா, என்ன ஜோமன்னா தெரியுமா? யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கையை தட்டி அவன் சொல்லுங்களேன், யாப்பேசை கர்த்தர் ஆசீர்வதித்தது உண்மையானால் இனி உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாப்பேசை தேவன் எல்லைகளை பெரிதாக்கி அவனுடைய வாழ்வாதாரத்தை, அவனுடைய எல்லைகளை விஸ்தரிப்பு செய்தது உண்மையானால் இனி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?